செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரிலிருந்து பாளையங்கோட்டை செல்லும் புறவழி சாலையை கடந்த 2021ஆம் ஆண்டு முதல் விரிவாக்கம் செய்யும் பணி நடைபெற்று வருவதால் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் செல்வராஜ் நேரலையில் வழங்க கேட்கலாம். வணக்கம் செல்வராஜ். திருச்செந்தூரிலிருந்து பாளையங்கோட்டை செல்லும் புறவழி சாலையை 2021 முதல் இந்த விரிவாக்கம் செய்யும் பணி நடைபெற்று வருகிறது. ஏன் இந்த பணி இவ்வளவு தாமதமாக நடைபெற்று வருகிறது? இதனால் மக்கள் எந்த அளவுக்கு அவதிப்பட்டு வருகிறார்கள்? கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்கள். நிச்சயமாக சிறிதர். திருச்செந்தூரில் இருந்து பாளையங்கோட்டை வரை இந்த சாலை என்பது புறவழி சாலையாக அறிவிக்கப்பட்டு இதை விரிவாக்க பணி என்பது கடந்த 2021ஆம் ஆண்டு துவங்கப்பட்டது. ஆனால் இந்த பணிகள் 2023 கிட்டத்தட்ட செப்டம்பர் மாதத்தில் முடிவடையப்பட வேண்டும் என்பதுதான் இதற்கான அந்த காலக்கெடு என்பது வழங்கப்பட்டிருந்தன. கிட்டத்தட்ட 282 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்த பணிகள் நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. ஆனால் இந்த பணிகள் தற்போது வரை வெறும் 40% பணிகள் மட்டுமே நடைபெற்று கொண்டு வருகின்றன. மேலும் நீங்க நேரடியாக பார்க்கலாம், நாம் இருக்கக்கூடிய தூத்துக்குடி மாவட்டம் செய்திகளூர் பகுதியில் இருக்கிறோம். நீங்க நேரடியாக பார்க்கலாம், தற்போதுதான் இந்த பணிகள் இப்போ துவங்கியுள்ளது. இந்த பணிகளுக்கான தற்போதுதான் அந்த பகுதியில் பாலங்களை அமைக்கும் பணி என்பது துவங்கப்பட்டுள்ளன. ஏன்னா இது கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளில் முடிக்கக்கூடிய பணிகள் என்பது இன்னும் கூடுதலாக கிட்டத்தட்ட செப்டம்பர் மாதத்துக்கு பிறகு 5 மாதங்கள் சென்ற பிறகும் கூட இந்த பணிகள் ஓரளவு கூட இந்த பணிகள் துவங்கப்படவில்லை. இன்னும் இந்த பணிகளுக்கான தற்போது துவங்கும் நிலையில் தான் தற்போது நிலவி கொண்டிருக்கின்றன. தொடர்ந்து பல பகுதியில் நிலங்கள் கையகப்படுத்தப்பட்டும் அந்த சாலை நேரடியாக புறவழி சாலை 4 வழி சாலையாக அமைப்பதன் காரணமாக நேரடியாக பாளையங்கோட்டையிலிருந்து திருச்செந்தூருக்கு செல்வதற்காக நேரடியான உள்ள பாதைகளாக அமைப்பதற்காக தான் முதலாக திட்ட மதிப்பீடு செய்யப்பட்டிருந்தன. ஆனால் தற்போது வரை அந்த பணிகள் அனைத்துமே தற்போது அந்த நேரடியாக செல்லக்கூடிய பாதைகள் கூட மிக வளைவாக செல்லக்கூடிய பாதைகளாகவே அமைக்கப்பட்டு வருகின்றன. தொடர்ந்து அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்களும் தங்களுடைய இந்த நெடுஞ்சாலைத்துறையினருக்கும் மற்றும் எல்லாத்துக்கும் தங்களுடைய கோரிக்கைகளை வைத்துக் கொண்டு வருகிறார்கள். இது குறித்து நம்மிடம் பேசுவதற்காக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட ஒன்றிய செயலாளர் மணி நம்மிடம் இருக்கு. அவர்கிட்ட பேசுவோம். ஐயா வணக்கம். ஐயா, இந்த பணிகள் கிட்டத்தட்ட 2021 துவங்கப்பட்ட பணிகள் கிட்டத்தட்ட 2023 முடியப்பட வேண்டும். ஆனா இப்பதான் பார்க்கும் செய்திகளூர்ல தற்போது பணிகள் இந்த பாலங்களுக்கு அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. எப்படி இந்த பணிகள் நடைபெற்று வருதுயா? இந்த பணிகள் ரொம்ப தொய்வான முறையில், ஆனால் மக்களுக்கு இடகூறாக தான் இருக்க ஒழிய இந்த பாதைகள் இவங்க ரோடு அமைக்கிறது பொதுமக்களுக்கு ரொம்ப இடகூறாக இருக்கு. அவங்க ஒரு ட்ரிப்பு அடிச்சு மண்ணை போட்டுருந்தாங்க, ஒரு ட்ரிப்பு அப்படி போட்டு போயிருந்தாங்க. அந்தால கேட்டீங்க என்னன்னாங்க, ஆர்டர் வரலங்க. அந்த மாதிரி அதே மாதிரி சார் மக்களுக்கு விபத்து உள்ள இடம் வளைவு செய்திகளூர் வாய்க்காப்பாலம் டு தூதுக்குடி இந்த வளைவில் அதிகமான விபத்து. நேற்று கூட பார்த்துக்காங்க, ஒரு 2 பைக்கு மோதிட்டு அந்த நேர்பாதை எடுக்கிறதுக்காக விவசாயிகளோடு அவங்க பணம்லாம் அடைச்சிட்டாங்க. கையகப்படுத்தி கையக நிலையை எடுத்து 1 ஏக்கர் 42 சென்ட் எடுத்திருக்காங்க. எடுத்து அந்த இடத்துல போடாமல் பழைய ரோட்டில் அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணி பழையபடியும் விபத்து நடக்கிறதுக்கு உள்ள உரியத்துக்காக தான் இந்த ரோடு சாலை பணி அமைந்திருக்கிற ஒழிய மக்களுக்கு நேர் பாதை விபத்து நடக்கக்கூடாதுங்கிற பாதை இல்லை. அதனால நாங்கள் பல முறை நாங்கள் டிக்கு லெட்டர் கொடுத்துருக்கோம். அவங்க பார்த்து பழையபடியும் மரம் வெட்டத்துக்கெல்லாம் வண்டி கொண்டு வந்துட்டாங்க. நான் மரம் வெட்டத்துக்கு 21 மரம் தான் ஆர்டர் கொடுத்துருக்காங்க. நாங்கள் அதில் எல்லாமே எதிர்பார்த்தோம், இந்த இதில் ரெக்கார்டில் பார்த்துட்டோம். ஆனால் 21 மரத்துக்கு பல 100 கணக்கில் உள்ள மரத்தை சொல்லி முடிச்சு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அவங்க வர வேண்டியது நைட்டில் தான் மரத்தை வெட்டுதாங்க, பகலில் மரம் வெட்டலை. நைட்டில் வெட்டி அப்படியே ஏற்றிட்டு போயிருந்தாங்க. இந்த சாலையை நேர் பண்ணலைன்னா, நேர் பண்ணி செஞ்சால் தான் மக்களுக்கு போக்குவரத்துக்கு இடகூறு இல்லாமல் இருக்கும், விபத்து இல்லாமல் இருக்கிறதுக்கு முதல் பாயிண்ட். இதை உடனடியாக அரசு கவனத்துக்கு கொண்டு போயிட்டு அதை நீங்கள் சரியாக மக்களுக்கு, அதாவது போக்குவரத்து சாலையை சரியாக செயல்பட வேண்டும் என்பதற்கு தான் எங்களுடைய மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கோரிக்கை. இது குறித்து நம்மளோட பேசுவதற்காக வேம்புத்துறை என்ற பொதுமக்கள் இருக்கா. ஐயா சொல்லுங்க ஐயா, அந்த கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் அந்த பணிகள் முடிக்கக்கூடிய பணிகள், ஆனா தற்போதுதான் ஆரம்ப கட்ட இதில் இருக்கிறது. திருச்செந்தூருக்கு செல்ல வேண்டும் என்றால் வாகன ஓட்டிகள் பெரும் அவதிப்பட, உங்களோட கருத்து என்னையா? வேம்புத்துறை, இந்த செய்திகளூர் ஊராட்சியினுடைய முன்னாள் உறுப்பினர்.
அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த தேசிய நெடுஞ்சாலை, அதாவது நெடுஞ்சாலை, திருநெல்வேலி திருச்செந்தூர் நெடுஞ்சாலை கடந்த 3 வருஷம் ஆச்சு இந்த வேலையை ஆரம்பிச்சு. ஆனா பணிகள் பாத்தீங்கன்னா ரொம்ப தொய்வா நடந்துகிட்டு இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா இந்த காணு சைடுல உள்ள கான் வேலைகள் ஆரம்பிச்சாங்க. மற்ற இப்போ இந்த பாத்தீங்கன்னா அந்த பஜார்ல லெட்டின் போடுறேன் அது அப்படின்னு நிறைய பணிகளை சொன்னாங்க. ஆனா எதுவுமே நடைபெறல. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள மழை இப்போ கடந்த 2 மாசம் ஒரு மழை, இப்போ 1 மாசம் தான் ஆச்சு. மழைனா கணக்கில் இல்லாத மழைகள் ஆயிடுச்சு. அந்த தண்ணி இருக்கிற கானே மெயின்டைன் பண்ணி போய்கிட்டு இருந்துச்சு. இப்போ இவங்க வேற கான் போட்டாங்களா, அது அந்த தண்ணி போகவே இல்லை. ரொம்ப சுத்தமா ஊரே தப்பிச்சு போச்சு. ரொம்ப அதாவது தப்பிச்சதே பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி ஆயிட்டு. இது மட்டும் இல்ல, செய்திங்கநல்லூர்ல இருந்து திருச்செந்தூர் வரைக்கும் இதே நிலைமை தான். ஏன்னா அந்த வெள்ளத்தால பாதிப்பு ரோடு, இந்த கொக்கராயக்குறிச்சி பகுதியெல்லாம் ரோடு ரொம்ப சேதமாயிருச்சு. இந்த பணிகளும் நடந்த மாதிரியா இல்ல. அதனால விரைவா நீங்க இந்த பணிகள் நடைபெற அரசாங்கம் இதுக்கு வழி செய்யணும். இப்ப நாங்களே நேரடியாக பார்க்கலாம். ஏன்னா கிட்டத்தட்ட திருச்செந்தூர்ல இருந்து வரும்போது கூட இங்க இருந்து செல்லும் கூட வாகன ஓட்டிகள் பெரும் அவதிக்குள்ளாயிராங்க. அந்த சாலைகளே இல்லாத நிலைமையில தான் இருக்கு. ஏன்னா 2 ஆண்டுகள் அந்த பணிகள் முடிவடையப்படணும். அந்த காலக்கெடுவையும் தாண்டி தற்போது வரை இப்பதான் ஆரம்ப கட்ட வேலைகள் நடைபெறுவதை என்ன மக்கள் என்ன அரசுக்கு வலியுறுத்துறீங்க, என்ன சொல்ல விரும்புறீங்க? இல்ல, அரசினுடைய செயல்பாடு ரொம்ப குறைவாவே இருக்கதா மக்கள் சொல்றாங்க. மக்கள் இந்த அரசினுடைய குறைபாடு தான் இந்த வேலையை நடக்காம இருக்குது காரணம். அதை விடியல் அரசுன்னு சொல்றாங்க. ஆனா எந்த மக்களுக்கான எந்த சேவையும் விரைஞ்சு நடந்த மாதிரி இல்ல. இதனால முதல்வர் அவர்கள் இதுல அதிக கவனம் செலுத்தி இது விரைவான இந்த சீக்கிரமா அந்த போக்குவரத்தை சரி செய்ய தரணும், இந்த ரோட்டை சரி பண்ணி தரணும்னு சொல்லி ரொம்ப வேண்டி கேட்டுக்கிறோம். நிச்சயமாக உலக புகழ்பெற்ற திருத்தலம் என்பது நம்ம திருச்செந்தூர் கோவிலாக உள்ளது. அங்கு சுப்பிரமணிய சாமி கோவில் இருப்பதன் காரணமாக பல வெளி மாநிலத்திலிருந்தும் வெளி மாவட்டங்களில் இருந்தும் இந்த வழியாக தான் நேரடியாக அவர் திருச்செந்தூர் பகுதிக்கு செல்லக்கூடிய சூழ்நிலையாக இருக்கிறது. ஆனால் தொடர்ந்து கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் நெருங்கக்கூடிய இந்த சூழ்நிலையிலும் கூட இந்த சாலைகள் தற்போது ஆரம்ப கட்ட பணிகள் தான் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. தொடர்ந்து இந்த சாலைகளை விரைந்து முடிக்கப்பட வேண்டும் என்பதுதான் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் பல்வேறு அரசியல் கட்சிகளும் தங்களோட கோரிக்கைகளை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா தமிழக அரசும் தமிழக நெடுஞ்சாலைத்துறையும் போர்க்கால அடிப்படையில் இந்த சாலைகளை விரைந்து முடிப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளப்பட வேண்டும். ஏற்கனவே பொதுமக்கள் ஒருத்தர் தெரிவித்தது போலவே கடந்த மாதத்தில் மிகப்பெரிய வெள்ளத்தின் காரணமாக சாலைகள் பல இடங்களில் அடித்து செல்லப்பட்டுள்ளன. அந்த சாலைகள் கூட தற்போது சீர் செய்ய முடியாத சூழ்நிலையில் தான் தற்போது திருச்செந்தூர் பாதை என்பது இருக்கிறது. இருந்த போதிலும் இந்த புறவழி சாலை திட்டம் என்பது விரைந்து முடித்தால்தான் இந்த பகுதி மக்களுக்கு ஒரு பயன்பெறும். இல்லை என்றால் இந்த ஆமை வேகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருந்தால் இந்த பகுதி மக்கள் பெரும் சிரமத்துக்கு ஆளாகி உள்ளார்கள். சரிதர், களத்திலிருந்து நேரடி தகவல்கள் வழங்கியமைக்கு நன்றி செல்வராஜ்.